ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சல் சயின்ஸ் வேர்ல்டு. பாதி அந்த வீடியோ கட் ஆயிடுச்சு, அதோடைய கண்டினியூ தான் இது. ஸோ நவீன ஆர்வத்தன இது பார்த்தோம் இல்லையா, ஆர்வத்தன அட்டவணை. ஸோ விதின்னு கேட்டாங்கன்னா இந்த பாருங்கள், ரூட் ஆஃப் வெலாசிட்டி v a ப்ராக்கெட் இசட் மைனஸ் பி. இசட்டுங்கிறது இங்கே வந்து அணு எண்ணு, ஏ அண்டு பிங்கிறத நிறைய வச்சு கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது 2 மார்க்கில் கேட்பாங்க. எதனுடைய அடிப்படையில் ஆர்வத்தன விதி வந்து வகைப்படுத்தப்பட்டது அப்படின்ட்டு. ஸோ அந்த ஃபார்முலா கேட்டாங்கன்னா எழுதிருங்க. ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ கண்டிப்பாக பீரியாடிக் டேபிள் படிக்காமல் நீங்கள் வந்து 11th 12th கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் சொன்ன ட்ரிக்கோட ஷார்ட்கட்டை ஸோ எதெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே 1 வேர்ட்ஸு இதிலெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு 101வது தனிமத்திலேருந்து 118வது தனிமம் வரைக்கும் நம்ம ஷார்ட் ட்ரிக் சொல்லியிருக்கோம் இல்லையா. மை நேம் இஸ் அருணா, ஐ ஆம் ஆர்டி எஸ்பி பேங்க் ஆஃப் ஹரியானா. ஸோ அந்த ட்ரிக்கை வந்து ஞாபகப்படுத்தி நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும், சரியா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரான் அமைப்பு ஒவ்வொன்றுக்கும் எழுத தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படியே புக்குக்கும் பின்னால் உங்களுக்கு சொல்லிடுறேன். அணு ஆரம்னா என்ன, அயனி ஆரம்னா என்ன, அப்புறம் செயலுறு அணுக்கரு மின்சுமை, இங்கிலீஷில் சொல்லணும்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜு. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அயனியாக்க மாற்றல், முதல் அயனியாக்க மாற்றல், இரண்டாம் அயனியாக்க மாற்றல், மூன்றாம் அயனியாக்க மாற்றல், அதில் மூளைவிட்ட தொடர்பு. ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. மூளைவிட்ட தொடர்புலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு. இதில் மூன்றாம் அயனியாக்கும் ஆற்றலுக்கு தான் அதிகமான ஆற்றல் வந்து தேவை, சரியா. அப்படியே பின்னால் வந்து கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நவீன ஆர்வத்தனை விதியை வரையறைன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அந்த கொஸ்டின் இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து வந்து ஐசோ எலக்ட்ரானிக் அயனிகள் என்றால் என்ன, உதாரணம் தருக. செயலுறு அணுக்கரு மின்சுமை என்றால் என்ன, அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, எலக்ட்ரான் கவர்தன்மையை வரையறு. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ரீட் பண்ணாவே போதும், இதெல்லாம் ரொம்ப மனப்பாடம் பண்ணணும்லாம் தேவை கிடையாது. இதில் வந்து எலக்ட்ரான் அமைப்பு கொடுத்து அது என்ன தனிமம்னு கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரியணும், சரியா. கொஸ்டின் நம்பர் 35, சரியா. அதே மாதிரி லாந்தனைடு ஆக்டினைடுடைய எலக்ட்ரான் அமைப்பு, ஹாலஜனேட்டினுடைய செயல்படும் தன்மை, அடுத்த அயனி ஆரத்தை கண்டறியும் பாலிங் முறை. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். 5 மார்க் கொஸ்டின்லையும் கேட்பாங்க. ஸோ 5 மார்க்கில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, பாலின் அயனி ஆரத்தினை கண்டறியும் பாலின் முறையை விவரி. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அயனியாக்கும் ஆற்றலின் ஆர்வத்தன தொடர்பினை விவரி. மூளைவிட்ட தொடர்பு 3 மார்க்கு கண்டிப்பாக கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏற்கனவே மிட் டேர்ம் டெஸ்ட்லையும் கேட்டிருக்காங்க, குவார்ட்டர்லையும் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பாலிங் முறையினை பயன்படுத்தி பொட்டாசியம் குளோரைடு படிகத்தில் உள்ள அந்த K+ மற்றும் Cl- அயனிகளின் அயனி ஆரங்களை கணக்கிடுக, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் திரைமறைப்பு விளைவு என்றால் என்ன. ஸோ இந்த அப்புறம் எலக்ட்ரான் கவர்தன்மைக்கான பாலிங் முறை. ஸோ இந்த லெசனை பொறுத்த மட்டும் ஒரு 5 கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ பாலிங் முறையை பயன்படுத்தி எலக்ட்ரான் கவர்தன்மையை கணக்கிடுறது, ஏதாவது ஒரு மூலக்கூறு வாய்ப்பாடை கொடுத்து கணக்கிடுறது, அப்புறம் மூளைவிட்ட தொடர்பு, அயனியாக்கும் ஆற்றல், எலக்ட்ரான் கவர்தன்மையை வரையறு, அதுக்கப்புறம் நவீன ஆர்வத்தன விதி என்றால் என்ன, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்களை பார்த்துக்கோங்க. ஐசோ எலக்ட்ரானிக் அயனிகள் இதுவும் இம்பார்ட்டண்ட், சரியா. ஸோ அடுத்து அது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அடுத்த லெசன் வந்து ஹைட்ரஜன். ஸோ நம்ம பீரியாடிக் டேபிள் பார்த்தாச்சு. பீரியாடிக் டேபிள்லே வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னா ஹைட்ரஜன். அவங்க தான் இந்த ஹீரோ ஆஃப் த கெமிஸ்ட்ரினே சொல்லலாம். ஸோ ஏன்னா பீரியாடிக் டேபிளில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது, அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதில் வந்து டியூட்ரியம் தயாரித்தல், டிரிட்டியம் தயாரித்தல், ஹைட்ரஜனுடைய பண்புகள், இதெல்லாம் நீங்கள் லைட்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு வந்து எதிர்காலத்தில் அந்த ஹைட்ரஜன் வந்து, அதாவது சூரியன்லேருந்து வரக்கூடிய சன்லைட்டில் ஹைட்ரஜன் அதிகமாக இருக்குது, அதை பயன்படுத்தி தான் எதிர்காலத்தில் நம்ம வந்து பேட்ரி காரு, பேட்ரி ஸ்கூட்டரு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஹைட்ரஜன் பெராக்சைடு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க.
அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா புக்குக்கு பின்னால் உள்ள கொஸ்டின்ஸு. 3 வகையான சகப்பிணைப்பு ஹைட்ரைடுகளை குறிப்பிடுக. அது இம்பார்ட்டண்ட்டு. சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேதி சமன்பாடு. ஹைட்ரஜன் வந்து டங்ஸ்டனோட எப்படி ரியாக்ட் ஆகுது அதுவும் கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து கடின நீரை குடிப்பதற்கு பயன்படுத்தலாம் என நீ கருதுகிறாயா அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு ரீசனிங் கொஸ்டினாகவும் கேட்பாங்க. அப்புறம் தனிம வரிசை அட்டவணையில் ஹைட்ரஜனின் இடத்தை நியாயப்படுத்துக. கனநீரினுடைய பயன்கள் நான் சொன்னலையா, டியூட்ரியத்தினுடைய பதிலீடு வினைகளை விளக்குக. பாரா ஹைட்ரஜன் ஆர்த்தோ ஹைட்ரஜனாக எவ்வாறு மாற்றலாம்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரியா? பாரா ஹைட்ரஜனை ஆர்த்தோ ஹைட்ரஜனாக எவ்வாறு மாற்றலாம். அடுத்து டியூட்ரியத்தின் பயன்கள். இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த லெசனில் பொறுத்த மட்டும். அடுத்து மின்னார் பகுப்பு முறையில் ஹைட்ரஜனை தயாரித்தல். ஏதாவது ஒரு தயாரித்தல் நீங்கள் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க, உங்களால் முடிஞ்சால் பாருங்கள். அடுத்து வாட்டரையும் H2O2வையும் ஒப்பிடணும் வடிவமைப்பை. ஸோ அதையும் கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கோங்க. அதாவது டியூட்ரியம் எவ்வாறு தயாரிக்கிறது, அதோடைய பயன்கள், அதுக்கப்புறம் பாரா ஹைட்ரஜனை எப்படி ஆர்த்தோ ஹைட்ரஜனாக மாற்றுறது, அடுத்து ஐசோடோப் என்றால் என்ன அதுவும் பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 32. ஐசோடோப் என்றால் என்ன, மாற்றியங்கள் என்றால் என்ன, அதுக்கு தகுந்த எடுத்துக்காட்டு தாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 3 லெசனையும் பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு நான் அடுத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் போடுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.